என்னைய கட்டிக்கிறோம்னே அவன் கூட போனேடி, அவன் கூட போயிட்டு மயிரை புடுங்கினேடி. பாட்டு பூரா இப்போ என்னென்னமோ பாடல்கள், பழைய பாடல்கள் புது பாடல்கள் என்றால் பழைய பாட்டுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. கடவுளன்னும் முதலாளி கண்டு என்னண்ணே என்ன அந்த வளைய கடை அங்கே இருக்கு, இங்கே வா. இது நாங்கள் பிளாக்கில் சரக்கு ஓட்டுறோம், என்னன்னே தெரியாமல் வர்றாரா. இதில் இந்த மை செட்லாம் பாட்டு போடுவாங்க. மை செட்டில் பாட்டு போடும்போது அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும். இரவு நேரத்தில் எப்படி பாட்டு போடணும்னா, மெதுவா தந்தி அடிச்சானி ஏன் மச்சானி எதை, அதுக்கு நீர்மலை அடி அடிப்பாங்களா, கட்டுங்கட்டும் கட்டுங்கட்டு என்ன பண்ண காத்திருக்க, அருள் 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 கண்டுக்கரு கண்டுக்கரு. ஏன் இவன் மடு அந்த தண்டி இருக்கானா, டெல்லி கிரு மாடு மாதிரி. நான் கூப்பிடலப்பா, வரங்கிட்டு போக சொல்லு அவரை. என்ன இங்கே வந்து கை எழுதுறாப்புல, ஏன் ஓட்டல் நினச்சிட்டாரா, யாரா அது தெரியலையே. பார்த்துருந்துக்கப்பா, இப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் வெட்டி விட்டாங்க பின்னாடி இப்படி. அம்மாடி. ஏன்னா நீங்களெல்லாம் வெவ்வேறு தொழில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அத்தனை வேலையுமே உலகத்தில் புனிதமானவை. இதில் எல்லாரும் சொல்லுவீங்க, பேசாமல் போய் நாடகத்தில் பார்ப்போன்னு போடலாம்டா, சரியான ஜாமம் இங்கே தங்குவா நான் தூக்கம். என்னென்னா அந்த டான்ஸுக்கார பிள்ளை வர்றது நம்ம ஆத்தாப்பெல்லாம் இழுத்து பேசும். எங்கள் அப்பா அப்படித்தான் அன்பாளையத்தில் வீடியோவில் பார்த்து விட்றா, இந்த பொம்பளை பிள்ளை எதுக்குடா என்னையை பேசினாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பனை பேசினாலே அவள் மசுத்தை அறுக்காமல் விட மாட்டேன்னு அவர் வெறி கொண்டுடுறார். கலைக்கு வந்து ரோசப்படக்கூடாது. நான் அப்படி வந்தேன், தன்னை தாழ்த்துக்கிட்டு நடிக்க தெரிந்தவன் உலகத்தில் பேர் வாங்க நடிகனை வருவேன். சும்மா வந்துக்கிட்டு இப்போ நான்லாம் வந்துக்கிட்டு அப்படி மேடையில் வந்து நின்றுக்கிட்டு இந்த நாடகத்தை பார்க்கின்ற பொழுதோ அப்படின்னா விளக்க மாற்ற அடித்து வெள்ளிக்கிழமை வேலை கட்டி விட்டுவாங்க. உண்மையா இல்லையா? இவங்க உட்கார்றது சரியில்லை, இவங்க ஆட்டம் எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். அதே மாதிரி தாய்மார்கள் சொல்கிறேன், உங்கள் பிள்ளையோ ஒரு 10வது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ படிக்கிற காலத்தில் இந்த செல்ஃபோனை வந்து கொடுக்காதீங்க, கையில் கொடுக்காதீ ஆத்தா. வயசு பிள்ளையெல்லாம் பார்த்து வளங்க, நாடு அப்படி போய்கிட்டு இருக்க ஆத்தா. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையை பார்த்தா தாய் தகப்படுத்தான் தெரியும் அந்த வலி. அதே மாதிரி இளைஞருக்கு ஒன்று சொல்கிறேன், காதல் பண்ணுங்க. இந்தா ஊதிட்டால வந்தேன் கூட்டிகிட்டு ஓடுறவன், என்னடா என்னை ஏட்டா ஒரு சித்திரம் ஓடுற தம்பி, ரொம்ப ஒலிக்குதா மெதுவா செய்வ. அந்த காமெடி சொல்லவன், ஒரு அணில் ஒரு பெரிய யானையை ரொம்ப நாளாக சைட் அடிச்சிருக்கு. அப்போ அந்த அணில் யானை மேலே ஏறி காதில் சொல்லியிருக்கு, உன்னை ஒரு நாளைக்கு கப்ளிங்கலாம் நடிச்சிருக்கு. அப்போ அந்த யானை சொல்லியிருக்கு, நான் உலகத்திலேயே பெருங்கொண்ட ஆள், எனக்கு ஊரில் மரியாதை வச்சுருக்காங்க, எனக்குள்ளே செய்யக்கூடாதுன்னு சொல்லி தென்னந்தோப்புக்கு வா இங்கே போய் சொல்லியிருக்கு. சரின்னு தென்னந்தோப்பில் போய் இந்த அணில் மேலே ஏறி பின்னாடி ஓடி போய் தடவி கிடவி மொச்சுன்னு இது பண்ணியிருக்கு. திடீர்னு யானை தலையில் தேங்காய் விழுந்திருக்கு. திடீர்னு இந்த யானை போ, உடனே அணில் சொல்லி ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வேன். ஏன்னா யானைக்கு கப்ளிங் பெருசாக இருக்குமானே. இன்னும் இதை பூரா பரப்பி விட்டுருவாங்க. நான் தான் சொன்னேன் கப்ளிங் இந்த ஓஸ் லென்த் இந்த பெண்டுட்டேன், பூரா அப்படியே தகர்த்தி எடுத்துட்டேன். அப்போ அணிலுக்கு ஓசு பெண்டாக இருக்குமோ? மிஸ்டர் சுரேஷ், கொஞ்சம் எங்கே குனிறீங்களா? 2 அரை விடுறேன், நீ அடிப்ப போடா. சிரிக்கணும். இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. நீங்கள் அத்தனை பேருமே மனக்கவலையில் இருப்பீங்க. அதில் எப்படியாவது சிரிக்க வைக்கணுன்றதுக்காக தான் தொடர்ந்து 21 வருஷமாக போகிறேன். இன்னும் ஒரு புண்ணியம் இல்லை. ஏன் புறன்னா என்னடா நீங்கள் எப்போ தானடா சிரிப்பீங்க? என் தம்பியை வரான், அங்கிட்டு போய் வஞ்சிட்டு போவேன், ஒரு பப்புனு மயிர்னு போனோம்ண்டு சத்தியம் பண்ணு வையலைண்டு. ஆனால் அந்த இடத்துல திட்டும்போது கூட எம்கேஆர் மகிழ்ச்சி தர்றேன்னா இதை விட மனித பிறப்பு எதுவுமே கிடையாதுங்க ஐயா. நான் மேடையில் சும்மா பேசி மற்ற ஆளுக்கு மாதிரி இந்த மனசில் வச்சுக்கிட்டு நடிக்க தெரியாது எனக்கு. என்ன நடிக்க தெரியாதுன்னா மேடையில் வந்துட்டு என்னங்கய்யா இந்த மேல நிக்கிற நாடகம் வேணாமா என்னங்கய்யா, வண்டியை திருப்படா, என் டிரைவர் நேரம் தான்
அவன் ஏற்கனவே டிராயட்ரு ஓட்டினவன் எந்த பிஞ்சக்காட்டை பார்த்து சட்டி கலப்ப மாதிரி 4 ரவுண்டு அடிச்சு தாண்டா ஏறுறேன். அன்னைக்கு சுற்றி சுற்றி வந்துட்டு இது சாட்டுக்கட்டு இல்லையான்ட்டு நத்தத்துக்கே போயிட்டேன். மதுரைக்கு போய் சொன்னதுக்கு இவங்களை வச்சுக்கிட்டு நான் படாப்படுத்தி அங்கே மருதுமணி வேற முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது. அன்னைக்கு அப்படித்தான் வேமா தவி ஓடியான்னு மூங்கி இப்படி இருந்திருக்கு தெரியல. நங்குன்னு குத்தி தைலத்தை போட்டு தேய்ச்சிக்கிட்டு யாரு வெதறக்களை விட்டு நம்ம எடுக்கிறாப்புல. என்னத்த கிளச்சி விடுறியா? பொங்கல் பண்டிகை என்னத்தா தலையை மறைக்குதா? உள்ள வந்து தூங்குறியா? கொசு ஊத்தி பொறுத்தி விடுறேன். நீ நாடகத்துக்கு வந்தியா இல்லை அளவெடுக்க வந்தியா? ஆம்பளைக்கு ஆம்பளை என்ன போறாமேனா இந்த டூலரை பார்த்து நம்ம போறாமப்படுறோம். பெரிய வண்டி வச்சுட்டா அதே மாதிரி சொல்கிறேன். உங்கள் வண்டியை வாங்கினீங்கன்னா எந்த பொருள் வாங்கினாலும் பெத்த தாய் தேப்பையும் போய் சாய் கும்பிட்டோன்னா நீ எடுத்துகிட்டு போ. நீ பயலில் கூப்பிட்றதும் சித்தப்பையும் பெரியப்பனை கூப்பிட்டு வண்டியை காமிக்கலாம் சொன்னேன்னா கெடுத்து விட்டுருவாங்க. பெரிய வண்டியை வாங்கிட்டு வந்து 1.5 லட்சத்துக்கு வாங்கிட்டு வந்து வாசல் நிப்பாட்டி அதை தொடச்சி சந்தனம் வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு காட்டுறேன். ஒருத்தர் பையன் வண்டி 1.5 லட்சம். பக்கத்து வீட்டுக்காரர் பெரிய தலை ஓண்டாக்காமோட ஓனர் மாதிரி அவன் நல்ல வண்டி தான், நல்ல வண்டி தான். அன்னைக்கு கேள்விப்பட்டேன், கூகுளில் போட்டு பார்த்தேன் இந்த வண்டியை. 50 போயிட்டு இருக்கும்போது திடீர்னு டயர் வெடிக்குமா அந்த வண்டி. அவன் அங்கிட்டு ஒரு பொம்பளை வந்துச்சு, இது என்னமோ குடங்குன்னு ஆடுமாப்பா போகிற வாக்கில் அப்படின்ட்டு. அவன் பார்த்தேன் அந்த வண்டி வேணாம் விற்றுட்டு இப்போ டியூஸ் பிட்டி வாங்கிட்டு ஓடித்துறேன். அதே மாதிரி முதல்ல காவல்துறையை பார்த்தவொடனே நம்ம வயலுக்கு நடிக்கிறது மாதிரி யாருமே நடிக்க முடியாது. காவல்துறையை போகும்போதே 3 பேர் போவாங்க. போயிட்டு ஏய் அந்த முக்கில் போலீஸ் நிற்பாப்பா, இவன் ஓட்டுறவன் உங்கள் சித்தப்பா எசப்பா எச எந்த காவல்துறை பிடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு போன உடனே போலீஸ்காரன் மறைச்ச உடனே அவன் தான் பம்முவேன். கையிலே இறக்கி விட்டு இங்கே கட்டிக்கிடுவேன். இல்லைங்கய்யா என் பொண்டாட்டி மாசமாக இருக்கியா, தூரம் குறிச்சி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவேன். 3வது உட்காந்து போட்டு விட்டுருவேன். சார் இவங்க சொந்தக்காரங்க எசையாமல. டேய் எங்கடா எசையா இருக்காங்க? இருந்தாருங்கய்யா, இப்போ ஊரில் ஆடு மேய்க்கிறாரியான்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் நம்ம இயற்கையாகவே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பொம்பளையால் ஊரா ஏத்தாய் மண்பானை இருக்கலத்தா, அந்த மண்பானை எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிட்டு வந்து அதில் பொங்க வச்சு பழகுங்க. என்னத்தை நீ வச்ச பூரா விசிலில் வைக்கிற குக்கரில் புருஷன்கிட்ட உத்தரவு ஓட்டு போயிடுவாங்க இவங்க. எங்க நான் போய் இட்லி அவிக்கிறேன், 2 விசில் வந்தவுடனே அமர்த்திருங்க பொங்கச்சோறு ரெடி. இவர் உடனே எஸ் 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 விசிலையே பார்த்துக்கிட்டு இப்படியே செல்ல பார்த்துக்கிட்டே இருப்பார். 2 விசில் ஆயிரும், 3ஆவது விசில் அடைச்சிக்கணும். கிசு கிசு கிசுன்னு டம்முன்னு அடிச்சு முகட்டில் பொங்கச்சோறு அங்கே ஒட்டிருச்சு. ஏறி நக்கிட்டு வந்து உட்காந்துட்டேன். இதேன் ஜோக்கு, இதை எழுதிக்கிறேன். இதுக்கு மேலே நான் இங்கே போய் ஜோக்கு போவேன். அதனால என்ன கடத்திலும் பொண்ணால் குடியே. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு வேடிக்கை இருக்குது. இன்னைக்கு வேற லெவலில் பண்ணுறேன்ப்பா. இவர் வந்திருக்காருப்பா உன் வாயில். என்ன கடத்திலும் பொண்ணால் குடியே. திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் சிறங்காட்டுப்பட்டி கிராமம். சிறங்காட்டுப்பட்டியிலே அமைந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற 5 ஜடை பரஜிவரே உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாசி விழாவை முன்னிட்டு சிறங்காட்டுப்பட்டி சி தங்கையா சின்னாத்தாள் குடும்பத்தை நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு சிறங்காட்டுப்பட்டி கிராமத்தில் நல்ல மீன் கறி சாப்பாடு இருக்கு நம்பி வந்து பிரேரேசை மட்டும் சாப்பிட்டு நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம். உங்க ஊரோ அந்த ஊரோ பக்கத்து ஊரோ கிடையாது. ராஜபாட்டு அறந்தாங்கி அருகாமையில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் வேடன் பரதனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இனிமையான பாடல் பாடக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாட்டுக்குமே உங்களை அறியாமல் கைதட்டுவீங்க. அப்படி ஒரு சகோதரி இங்கே வந்திருக்காங்க. வள்ளியா பாசத்துக்குரிய அன்பு அக்கா புதுக்கோட்டையை சேர்ந்த என்
எம் இந்திராதேவி அவர்கள்